எல்லா தளங்கள்லையும், அதாவது அது உளவியல் ஆய்வுகள் என்ற அந்த பரப்புக்குள்ளாலேயும் சரி, அஹ், இஸ்லாமிய ஆய்வுகள் என்று சொல்கின்ற அந்த பரப்புக்குள்ளாலேயும் சரி, மிகுந்த வாத பிரதிவாதங்களை உருவாக்கிய ஒரு தலைப்பு என்றுதான் சொல்ல முடியும். அந்த வகையில் அதை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்வது முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த தலைப்பை நான் ஆரம்பத்தில் சுருக்கமாக, மிக சுருக்கமாக இது சம்பந்தப்பட்ட உளவியல் பார்வை என்ன என்று சொல்றத சுருக்கமாக ஆரம்பத்தில் உங்களோட பரிமாறிக்கொள்கிறேன். உண்மையிலே உளவியல் ரீதியாக நாங்கள் இதை பார்க்குற நேரத்தில் அதாவது பிள்ளைகளை அடித்தல் என்று சொல்கிற, அதாவது இந்த தலைப்பு தொடர்பாக உளவியல் ரீதியாக வந்திருக்கின்ற ஆய்வுகளை பார்க்குற நேரத்திலையும் ரெண்டு வகையான கண்ணோட்டங்கள் அங்க விவாதத்தில் இருந்திருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இப்போ ஒரு பார்வை இருக்கிறது என்னென்றா, பிள்ளைகள் அடிக்கிறது என்று சொல்றது ஒரு நல்ல விளைவைத்தான் தரும் என்று சொல்லி பேசுகின்ற ஒரு வகையான கண்ணோட்டம் இருக்கிறது. அதாவது அவர்கள் சொல்வார்கள் அது பிள்ளைகளுடைய மன வலிமையை அதிகரிக்கிறது என்று சொல்லி. அதே மாதிரி அவங்களோட கல்வி நடவடிக்கைகள்ல அது ஒரு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி ஒழுக்க நடவடிக்கைகள்லையும் ஒரு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப கல்வி, ஒழுக்கம் இந்த விஷயங்களை சீர்திருத்துதல் என்று சொல்கின்ற அந்த கருத்துல நாங்க பார்க்குற நேரத்துல இந்த அடித்தல் என்ற செயற்பாடு ஒரு ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை அது விளைவிக்கின்றது என்று சொல்வது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. மைக்ரோஃபோனுகள் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க, அப்போ டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்கும். சரி சார். ஓகே, அது ஒரு ஒரு வகையான ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டத்தை நாங்க பார்க்கலும் என்னண்டா, அசாம் சாஜிதா என்று சொல்ற அவங்களோட மைக் ஒன்ல இருக்குது, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஹைரன், அது போல நான் சொல்றேன் இன்னொரு கண்ணோட்டம் இருக்கிற, இதுதான் உண்மையிலே பெரும்பாலானவர்களுடைய அபிப்பிராயம். அதாவது உளவியல் ரீதியாக நவீன உளவியலாளர்களில் பெரும்பாலானவர்களுடைய அபிப்பிராயம் இந்த கருத்தில் தான் இருக்குது. அதாவது உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் அடித்தல் என்று சொல்றது ஒரு பொருத்தமான ஒரு அணுகுமுறை ஒன்று அல்ல. ஏனென்றால் அது அந்த சாதகமான விளைவுகளை விடவும் பாதகமான விளைவுகளைத்தான் அதிகமாக கொண்டு வரும் என்று சொல்றது. அந்த வகையில் இந்த இந்த நவீன ஆய்வுகள் சொல்லுகின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்குற நேரத்தில் பிள்ளைகளை அடித்தலுடைய பாதிப்புகள் மிக அதிகம் என்று சொல்லி அவர்கள் கருதுகிறார்கள். அதை சுருக்கமாக இப்படி ஒரு 5 வகையான பாதிப்புகளை அடையாளப்படுத்துவார்கள். அதாவது ஒன்று, அவர்களுடைய மனநலம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு தொடர்ந்து அந்த அடிக்கின்ற ஒரு செயற்பாடு அவர்களை பொறுத்தவரையில் நடக்கிறது என்று சொல்லியிருந்தா அந்த பயந்த சுபாவம் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். எப்போவுமே அந்த கவலை கொண்ட ஒரு ஆக்களாக மாறுகிறார்கள். மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன் அவர்கள் ஏற்படுறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த தாழ்வு மனப்பான்மை, அதாவது நாங்கள் சொல்லுவோம் அந்த இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ், அப்படியான இந்த பாதிப்புகள் மனரீதியான உளரீதியான பாதிப்புகள் அவர்களை பொறுத்தவரையில ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுபோல நடத்தை சார்ந்த பாதிப்புகள் என்ன, தொடர்ந்தும் அவர்கள் பெற்றோராலோ அல்லது பாதுகாவலர்களாலோ அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் அவர்களிடத்துல ஒரு விதமான முரட்டுத்தனம் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஆக்ரோஷமான அந்த பண்பு, அந்த அக்ரெசிவ் நாங்கள் சொல்லுவோம், அதுபோல அடுத்தவர்களை மதிக்காத அந்த பண்பு, எப்பவுமே அந்த அந்த வன்முறை குணம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படியான நடத்தை ரீதியான பாதிப்புகள் அவர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுபோல பெற்றோர்களுடனான ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய
நெகட்டிவான ஒரு பாதிப்பொண்டு ஏற்படுகிறது. அதாவது பெற்றோர்கள் மீதான அவர்களுடைய அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி பேரண்ட்ஸை கண்டாலே ஒரு விதமான பயம். அப்படியான அந்த அந்த பயம், அதாவது பேரண்ட்ஸ் என்று சொல்றது தங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு என்று சொல்ற அந்த உணர்வு, அல்லது பாசம், இரக்கம், அன்பு என்று சொல்ற அந்த உணர்வு அவர்களிடத்துல மேலிட மாட்டாது. அந்த பயம் என்று சொல்கின்ற அந்த உணர்வு தான் மேலிடும். அதே மாதிரி பேரண்ட்ஸுடனான அந்த அந்த க்ளோஸ்னஸ், அந்த நெருக்கம் வந்து அவர்களுக்கு குறைந்து போகும் என்று சொல்வார்கள். இது அந்த 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 ரிலேஷன்ஷிப் தொடர்பாக, குறிப்பாக அவர்களுடைய பாதுகாவலர்கள் அல்லது பெற்றோர்களுடனான அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த வகையான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒன்று ஏற்பட முடியும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி கற்றல் சார்ந்த, அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் சார்ந்த அந்த பகுதிகளை பொறுத்தவரையில அந்த கல்வி நடவடிக்கைகள் ஒரு ப்ரோக்ரஸ் இல்லாமல் போயிடும், அல்லது ப்ரோக்ரஸ்ல ஒரு ஒரு வீழ்ச்சி ஏற்படும், குறைவு ஒன்று ஏற்படும். அதே மாதிரி அந்த கவனச்சிதறல், அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸாக படிக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த மைண்ட் எப்பவுமே பல விஷயங்கள்ல அந்த செதறி காணப்படுகின்ற ஒரு நிலைமை உண்டு இருக்கும். அதே மாதிரி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிரும், ஆர்வம் நிறைய அவங்க குறைஞ்சிருவாங்க. அதே போல் இந்த நுண்ணறிவு திறன், நாங்கள் சொல்லுவோம் இந்த ஐக்யூ என்று சொல்லி, அதுவும் வந்து பெரிய அளவுக்கு அவங்களிடத்துல குறைஞ்சி போகும். இப்படியான பாதிப்புகள் ஏற்பட முடியும் என்று சொல்லி உளவியலாளர்கள் கருதுவார்கள். அதே மாதிரி அவங்களோட அந்த attitudeல ஏற்படுகின்ற இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பாதிப்பு, அவங்களோட அந்த மனப்பான்மையில ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு, அவங்க இதை வந்து ஒரு தங்களுக்கான ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வாங்க. அப்ப இது ஒரு 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 பிழையான முன்மாதிரியின் மீது அவர்கள் பயிற்றுவிக்கப்படுவார்கள். அவங்க யோசிப்பாங்க என்றால், ஏண்ட உடம்புல வலிமை இருந்தா, எனக்கு நான் பலசாலியாக இருந்தா நான் யாரையுமே அடிக்கலும். அவங்க யோசிப்பாங்க என்னடா, பேரண்ட்ஸ் வந்து எங்களை விட பெரிய ஆக்கள், அவங்களுக்கு உடம்புல வலிமை இருக்கிறது, அதனாலதான் என்ன அடிக்கிறாங்க என்று சொல்லி, அப்ப நானும் அப்படி இருந்தா நான் யாரையுமே அடிக்கலும் என்று சொல்லு. அதே மாதிரி அந்த அடிக்கிற என்று சொல்றது அது பிழையான விஷயம் ஒன்று அல்ல, அது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான் என்றது மாதிரி அதை வந்து அந்த ஒரு விதமாக நார்மலைஸ் பண்ற ஒரு 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 செயற்பாடாகவும் அது மாற முடியும். அவர்களுடைய மைண்டில் அது எப்படி இருக்கும் என்று சொன்னா, இது ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் என்று சொல்றப்ப ஒரு ஒரு குற்றங்களை நார்மலைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதனூடாக நடக்கிறது என்று சொல்லி சொல்வார்கள். அப்ப அந்த வகையில இது போன்ற பாதிப்புகள் இந்த செயற்பாட்டினூடாக இருக்கிறது என்று சொல்றத நவீன உளவியலாளர்கள் அல்லது உளவியலாளர்கள பெரும்பாலானவர்களுடைய பார்வை இதுதான். அப்ப நான் சொன்னது போல உளவியல் என்ற அந்த கற்கைக்குள்ளாலே இதுல இரண்டு வகையான பார்வைகள் இருக்கின்றன. அப்போ ஒரு முடிந்த முடிவொண்டு இதுல இருக்கிறதான்னு பார்த்தால் அப்படி இல்லை, ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று இருக்கிறது. அப்ப இங்க நாங்க பாக்குறோம் என்னன்னா, பெரும்பான்மை எந்த பக்கத்தில் இருக்கிறது என்றால் இது வந்து சாதகமான விளைவை தராது என்ற பக்கத்துல தான் பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்றோம் உளவியலாளர்களை பொறுத்தவரையில். ஷரியத் ரீதியாக இந்த விஷயத்தை நாங்க பார்க்கிற நேரத்துல இதுல ரெண்டு விஷயங்களை நாங்க விளங்கணும் என்றால், முதலாவது ஷரியத் அந்த பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோட பாதுகாவலர்களோ இவங்க பிள்ளைகளை கண்டிக்கிறதோ அல்லது அவர்களுடைய தவறுகளுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுத்தல் என்று சொல்றதையோ ஒரு நாளும் இஸ்லாம் தடுக்கல. அப்ப பிள்ளைகள் தவறு செய்யற நேரத்தில் அதை கண்டிக்கின்ற அந்த உரிமை பெற்றோர்களுக்கு இருக்கிறதாண்டா இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வடிவத்துல தண்டனை ஒன்று வழங்குதல் என்று சொல்ற ஒரு விஷயம், அதற்கான உரிமை பெற்றோருக்கோ பாதுகாவலருக்கோ இருக்கிறதாண்டால் இருக்கிறது. அது இஸ்லாத்துல பொதுவான வழிகாட்டல்களூடாக அனுமதிக்கப்பட்ட ஒரு பரப்பாகத்தான் நாங்க காணுகின்றோம். இப்ப குரான்லயும் நாங்க காணலும் என்னடா, நான் இதுக்கு முந்தைய என்ற அமர்வுகளிலும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கிறேன். குரானும் சொல்கின்ற ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், மனித நடத்தைகளை சரி செய்தல் என்று சொல்றதுல ஆக முக்கியமான ரெண்டு விதிகளை குரான் சொல்லி இருக்கிறது. அதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கின்ற நேரத்துல அதற்கான பிரதியீடும் நல்லதாக அமைய வேண்டும் என்று சொல்றது. அதே மாதிரி ஒரு தீய விஷயம் செய்யப்படுகின்ற நேரத்துல அதற்கான பிரதியீடு தீயதாக அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற நேரத்தில் அது ஒரு மனிதனுடைய நடத்தையை சரி செய்கின்ற ஒரு 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 காரணி என்று சொல்ற அந்த பொது விதிய அல் குரான் சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இப்ப குரான்ல சூரத்துர் ரஹ்மான்ல அல் ஜஸா உல் எஹ்சான் இல்லல் எஹ்சான், அதாவது ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கான கூலி நல்லதை தவிர வேற என்ன
என்று குர்ஆன் கேட்கிறது. அப்ப நல்லதுக்கான விளைவு, அதற்கான வெகுமதி அது ஒரு நல்ல ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ற. அப்ப நல்ல விஷயங்களுக்கு அது பாராட்டாகவோ பரிசில்களாகவோ இப்படி ஏதோ ஒரு வடிவத்துல நல்லதுக்கான ஒரு வெகுமதி காணப்படும். அதே மாதிரி குர்ஆன்ல வரக்கூடிய இன்னொரு வசனம் ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, சூரத்து ஷூரால 40வது வசனம். அதாவது ஒரு தீய செயலுக்கான கூலி என்ன, அதனை போன்ற ஒரு தீயது என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே ஒருத்தர் ஒரு தவறு செய்கின்றார், பிழையை செய்கின்றார் என்று சொன்னா அவரு அதனை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்ப அதே போன்ற ஒரு தீயது அவர் அதனுடைய விளைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் ஒரு 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 பாடம் படிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றது. அப்ப இது பொதுவாக குர்ஆன் நடத்தையை சீர் செய்தல் என்று சொல்றது சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இது குர்ஆனும் பேசுகின்ற ஒரு பொதுவான ஒரு சிந்தனை. இப்ப ஸ்பெசிஃபிக்கா நாங்க இந்த அடித்தல் என்று சொல்ற விஷயத்துக்கு வந்த, அதாவது இப்ப நாங்க நடத்தையை சீர் செய்வதாக இருக்கலாம் அல்லது தண்டனை ஒன்று வழங்குறதாக இருக்கலாம். இதற்கு அடித்தலை ஒரு வழிமுறையாக நாங்க பயன்படுத்திடுமா, அடிக்கிறத ஒரு வழிமுறையாக பயன்படுத்தி இப்ப தண்டனை கொடுக்கறதுக்கு அதை ஒரு வழிமுறையாக அமைய முடியுமா, அல்லது நாங்க ஒரு நடத்தையை சீர் செய்யறதுக்காக வேண்டி அதை ஒரு ஒரு வழிமுறையாக நாங்க பயன்படுத்தலாமா என்று சொல்றது இன்னொரு விஷயம். மேற்சொன்னது பொதுவான ஒரு விதி. இங்க நாங்க சொல்றது ஸ்பெசிபிக்காக அடித்தல ஒரு டூலாக நாங்க கையாள்றது, ஒரு சாதனமாக நாங்க பயன்படுத்துறது சரியா? இது சம்பந்தமாகவும் இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்களுக்கு மத்தியிலையும் சரி, இஸ்லாமிய உளவியல் அறிஞர்களுக்கு மத்தியிலையும் சரி, ஒரு விரிவான வாத பிரதிவாதம் இருக்கிறது. அது அவங்களுக்கு மத்தியில ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் உண்டாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னண்டா, அதுல அடித்தல் கூடாது என்று சொல்லி நேரடியான ஒரு ஆதாரம் எதுவுமே வந்ததில்லை. அதாவது அடித்தலை தடுத்து அடிக்க வேண்டாம் அல்லது அடித்தல் பாவம் என்று சொல்ற மாதிரி ஏதேனும் ஒரு ஆதாரம் குர்ஆன்லயே சுன்னாவிலே வந்திருக்கிறதா என்று அப்படி வந்ததில்லை. அதே நேரத்தில் நடத்தையை சீர் செய்வதற்காக அடிக்கலாம் என்று சொல்லி வந்திருக்கின்ற சில ஹதீஸுகள், அப்படி சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஒருத்தர் நடத்தையை சீர் செய்வதற்காக வேண்டி பிள்ளைகள் அடிக்க முடியும் என்று சொல்லி சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அந்த ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸை தவிர அடுத்த எல்லா ஹதீஸுமே ஆதாரபூர்வமற்றவை. அதாவது நாங்க சொல்லுவோம் தஈஃபான ஹதீஸுகள், பலவீனமான ஹதீஸுகள். அப்ப அது சம்பந்தமா வந்திருக்கிற ஹதீஸுகள் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பலமானதாக இருக்கிறது, ஏனைய எல்லாம் பலவீனமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலையும் அடிக்க வேண்டாம் என்று சொல்லி எந்த தடையும் நேரடியாக சொல்லப்பட்டில்லை என்பதனாலையும் இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்களும் இதுல ஒரு ஒரு இறுதி முடிவை சொல்லுவதில் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வரல. அதே மாதிரி உளவியல் அறிஞர்களும் இறுதி முடிவை சொல்வதில் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வரல. அந்த வித்தியாசத்தை நாங்க ஷரியா பரப்புக்குள்ளாலையும் காணலும். இப்ப நாங்க சொன்ன அந்த ஹதீஸ் இதுதான். அதாவது பெரும்பாலும் நீங்க பலரும் இந்த ஹதீஸ கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அபுனாஅக்கும் பிஸ்ஸலாத்தி லிஸப்இன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுமாறு 7 வயதாகின்ற நேரத்துல அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. வதுரிபூஹும் அலைஹா லிஅஷ்ரின், அந்த தொழுகை விஷயத்தை அவர்கள் செய்யவில்லைண்டா 10 வயதாகின்ற நேரத்திலேயும் அவர்கள் செய்யலண்டா அதுக்காக நீங்க அவர்களை அடியுங்கள். வஃபர்ரிகு பைனகும் ஃபில் மதாஜி, படுக்கையில அவர்களை நீங்க பிரித்து வையுங்கள் என்று சொல்லி, ஒரே படுக்கையில எல்லாரும் ஒன்றாக தூங்க வைக்க வேண்டாம் என்று சொல்லி. இது அபுதாவுதுல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. நாசருத்தீன் அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லுவார். இப்ப உண்மையிலே இந்த அடித்தல் என்ற அந்த தலைப்புல வந்திருக்கின்ற ஹதீஸுகள்ல இந்த ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இது இந்த ஹதீஸ் அந்த நடத்தைய சீர் செய்தல். இப்ப தொழாமல் இருக்கின்றார், அப்ப அவரை தொலை வைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அடித்து தொலை வைத்தல் என்று சொல்றது. அப்போ ஒரு நடத்தையை சீர் செய்வதற்கு அடித்தலை ஒரு வழிமுறையாக பயன்படுத்தலாம் என்று சொல்லி அதற்கு அதை அனுமதித்து வந்திருக்கின்ற ஒரே ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். இப்ப இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஹதீஸ் துறை அறிஞர்கள், ஹதீஸுகளோட ஆதாரபூர்வ தன்மைகள் சம்பந்தப்பட்டு விவாதித்த, நாங்க சொல்லுவோம் முஹத்திஸூன்கள் என்று சொல்ற ஹதீஸ் துறை அறிஞர்கள்ல பலர்
இந்த ஹதீஸையும் பலவீனமானது என்று பேசினவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இதுல மெஜாரிட்டி இது ஆதாரபூர்வமானது என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு இன்னொரு தரப்பினர் இது ஆதாரபூர்வமானது அல்ல என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது ஆதாரபூர்வமானதா இல்லையான்றதுலையும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்ப நாங்க இந்த ஹதீஸ் சஹீஹ் கண்டு கொண்டா இது ஆதாரபூர்வமானது தான் என்ன பெரும்பாலான அபிப்பிராயம் அதுதானே. அப்ப இது ஆதாரபூர்வமானது என்று கொண்டாலும் இந்த ஹதீஸை நாங்க விளங்குறதுல 2 முக்கியமான கருத்துக்கள் இமாம்கள் மிச்சம் முக்கியமாக விவாதித்திருக்கிறார்கள். அதுல முதலாவது என்னண்டா, நாங்க இப்ப இங்க ஹதீஸ் தெளிவாக சொன்னா 7 வயதுல நீங்க தொலை சொல்லுங்கள், 10 வயதாகின்ற நேரத்திலேயும் தொழலண்டா அடியுங்கள் என்று இருக்கிறது. அப்ப இந்த 3 வருட காலம் நாங்க அந்த பிள்ளைகளுக்கு தொழுகைய பயிற்றுவித்து இருக்க வேண்டும், அதனை அவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். அப்படி பார்த்தா அந்த 3 வருடத்துல ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையையும் அவர்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்தி அதோட சிறப்புகளை சொல்லி அதை அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 5475 தடவைகள் நாங்க அவர்களுக்கு தொழுமாறு சொல்லி இருக்க வேண்டும். அது அப்படி அந்த அளவு எண்ணிக்கையில நடக்க முடியுமான ஒரு காலப்பகுதியை தான் ரசூல்லா எங்களுக்கு அங்க சொல்லி இருக்கிறார். அப்ப அப்ப நாங்க இங்க காண்றோம் என்றால் அடித்தல் என்ற செயற்பாடு நடக்கிறது, அதற்கு அனுமதி இருக்கிறது என்று இருந்தாலும் கிட்டத்தட்ட 3 வருட தர்பியத்துக்கு பிறகுதான் அது நடக்க முடியும் என்று சொல்றதைத்தான் உண்மையில் இந்த ஹதீஸ் காட்டுகிறது. நாங்க எடுத்த எடுப்பிலேயே அடிப்பதற்கு முடியும் என்று சொல்ற ஒரு விஷயம் உண்டாக இது சொல்லப்பட்டிருக்கிறதாண்டா அப்படி சொல்லப்பட்டில்லை. அப்ப ஒரு 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 பெரிய ஒரு பயிற்சிக்கு பிறகு அதற்கு பிறகும் அவர்கள் தவறு விடுகிறார்கள் அல்லது அதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னா அப்ப அங்க ஒரு ஒரு வேற பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்ப அதை சரி செய்வதற்கு இந்த அடித்தல் என்ற வரிமுறையை கையாள்வதற்கு முடியுமாக இருக்கும் என்று சொல்ற அப்படி ஒரு கருத்தை தான் நாங்க இஸ்லாம் சொல்றதை நாங்க பார்க்கல. அடுத்தது 2வது இமாம்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இங்க அதாவது முரு அபுனாக்கும் பிஸ்ஸலாத், உங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்றது. உண்மையிலே இந்த இந்த முரு என்ற சொல்லுக்கும் அடிப்படையில அரபு மொழியில அமர என்று சொன்னால் கட்டளையிட்டான், ஏவினான் என்று கருத்து. அதனுடைய ஏவல் வினை நாங்க ஃபிஅலுல் அம்ர் என்று சொல்லுவோம். ஏவல் வினை நேரடியாக எப்படி வரும் என்றா உம்முர் என்று தான் வரும். அப்ப உம்முரு என்று தான் வரணும். உம்முரு அபுனாக்கும் பிஸ்ஸலாத் என்று தான் வரணும். ஆனா இங்க முரு என்று வந்திருக்கிறது. இப்ப இந்த 2 பிரயோகங்களுக்கு இடையில உள்ள மொழி ரீதியான வித்தியாசங்களை பத்தி இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். இமாம்கள் சொல்லுவாருங்கடா உம்முரு என்று சொல்றது அது ஒரு கண்டிப்பான கட்டளையை குறிக்கும். ஆனா முரு என்று சொல்றது ஒரு மென்மையான கட்டளையைத்தான் குறிக்கும். அப்ப அது காட்டுகிறது என்னண்டா, நாங்க பிள்ளைகளுக்கு தொழுகையை பயிற்றுவித்தல் என்று சொல்றது பிள்ளைகளை சிரமத்துல தள்ளி விடாம அவங்களுக்கு தொழுகையில ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற வகையில தான் அது நடக்கும். அப்ப அவங்களோட நேச்சரோட அந்த அந்த ஒன்றித்து போற மாதிரி தான் அந்த வேலை நடக்கணும். பிள்ளைகள் என்று சொன்னா அவங்க விளையாட்டு தனம் கூட இருக்கும். இயல்பாகவே அந்த பருவத்தினுடைய நேச்சர் அதுதான். அவங்க விளையாடுவாங்க. அந்த பருவத்தை சொல்வார்கள் குர்ஆன்லயும் வர மாதிரி, அது லஹு, ஃபோக்கஸ் இல்லாத பருவம். அந்த பருவத்துல நிறைய அவங்க என்டர்டெயின் பண்ணத்தான் விரும்புவாங்க என்று சொல்லி, அப்படி அந்த என்டர்டெயின் பண்ற அந்த நேச்சர் இருப்பதனால அவங்களோட அவங்களோட நேச்சருக்கு ஏற்பதான் அந்த தர்பியத்தும் நடக்கணும். அப்ப அவங்க செய்வாங்க, விடுவாங்க, கவனம் இல்லாம இருப்பாங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு அதுல ஆர்வத்தை ஏற்படுத்தி அவங்க அதை கடைபிடிக்கின்றாக்களாக அவங்கள மாத்தணும். அப்படியான ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த முரு அபுனாஅக்கும் பிஸ்ஸலாத் லிசப என்று சொல்ற அந்த விஷயம் நடக்கும். அப்படி இல்லாம சும்மா எடுத்தெடுப்புலேயே நாங்க 10 வயசாயிட்டு இன்னும் தொழல என்று சொல்லி அடிக்கிறதாக அது இருந்திடப்படாது. அப்ப இமாம்கள் பாருங்க அந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் கவனமாக அதை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி.
இந்த பின்புலத்தில் தான் கலாநிதி ஜாசி முத்தாவா குவைத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் இதுக்கு முந்தைய இவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். இவர் ஒரு அழகான ஒரு சம்பவம் என்று சொல்லுவார். இவர் சொல்றார் என்றால், ஒரு தடவை இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள்ட வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தார், இரவு நேர சாப்பாட்டுக்கு. அப்போ இவங்க சாப்பிட்றதுக்கு முந்தைய எப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 10 வயசு 10ஓ 11 வயசு அவரோட மகன் வாரார். இவர் கேட்குறாரு, தொழுதீங்களா? இல்லை. வாப்பா கேட்குறாரு, தொழுதீங்களா? இல்லை. அப்போ கூப்பிட்டு கன்னத்தில் 2-3 அடி அடிக்கிறார். அடித்து தொழுங்க என்று சொல்லி கொஞ்சம் உரமாக சொல்லி அனுப்புகிறார். அப்போ இவர் கேட்குறாரு, ஜாசி முத்தாவா கேட்குறாரு, அந்த ஏன் அடிச்சீங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி. அந்த 10 வயசாகிக்குது, இன்னும் தொழுறாங்க இல்லை? ரசூலை சொல்லிக்கிறது தானே 10 வயசாகியும் தொழிலாட்டி அடிக்கணும் என்று சொல்லி அவர் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் சொல்லிக்கிறார் என்னண்டா, நீங்க அதுக்கு முந்தி 10 வயசாகிறதுக்கு முந்தி பிள்ளைக்கு தொழுறதுக்கு நீங்க பயிற்றுவி செய்கிறீங்களா? அவரை தொலை சொல்லிக்கிறீங்களா? நீங்க பள்ளி கூட்டின்னு போய்த்திக்கிறீங்களா? அவரோடு இருந்து நீங்க அந்த தொழுகையை பத்தி பேசிக்கிறீங்களா? இப்படியான விஷயங்கள் செஞ்சுக்கிறீங்களா? அதெல்லாம் செய்யணும். அப்படி நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் சொல்லிக்கிறார் என்றால், அப்படி இல்லை. உலகில் 3 வருஷமாக அந்த தொழுகைக்காக நாங்க பயிற்றுவித்துட்டு அதற்கு பிறகும் செய்யலண்டா தான் நாங்க அடிக்கணும். அப்படி இல்லாட்டி உண்மையிலே அந்த இடத்துல குற்றவாளி யாரு? குற்றவாளி அந்த வாப்ப தான். அவர் தொழாததற்கு பிள்ளை அல்ல. என்ன அந்த பயிற்றுவிக்கிற வேலை அவர் வாப்ப செஞ்சுக்கணுமே, ஏன் செய்யல? இப்ப இவர் கேட்கிறாரு என்னடா, ஜாசி முத்தாவா மாறி அவர்கிட்ட கேட்டாராம், அப்ப உண்மையிலே இங்க யார அடிக்கணும்? அடி வாங்க வேண்டிய அந்த ஆள் உண்மையிலே யாரு? வாப்பவா மகனா என்று சொல்லி. அப்ப உண்மையிலே நாங்க ஒரு ஹதீஸ அதை ஒரு விதமான மொட்டையா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்படின்றா அதை ஒரு நாங்க அந்த மேலோட்டமா புரிஞ்சு கொள்றது. அப்ப அந்த ஹதீஸினுடைய அந்த முழுமையான வடிவத்தோட தான் அதை விளங்கணும். அப்ப முதல் 3 வருஷம் அதை நாங்க முறையாக பயிற்றுவித்து அதற்கு பிறகுதான் நடக்கலாண்டா அந்த தண்டனை. அதை அப்படி அடிச்சு நாங்க அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்தல் சொல்லு. அதை செய்யாம முதல் பகுதி அப்படியே விட்டுட்டு 2வது பகுதியை மட்டும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்றது அது மிக பிழையானது. அப்ப இவர் அவர்கிட்ட சொன்னாராம், நீங்க 2 தவறு செஞ்சிருக்கிறீங்க. ஒன்று, அவரை பயிற்றுவிக்காம நீங்க அவர் அடிச்சது. 2வது, ஹதீஸ்களை மிச்சம் தெளிவாக வார நாங்க அடிக்கிற தண்டனை கொடுக்கிறதாக இருந்தாலும் முகத்தில் அடிக்கப்படாது என்று சொல்றது. அப்போ உங்களை பொறுத்தவரை நீங்க 2 தவறு செஞ்சிருக்கிறீங்க என்று சொல்லி அவர் சொல்ற, எனக்கு சங்கடமாகத்தான் இருந்தது அவர்கிட்ட அதை பேசுறதுக்கு, என்ன நான் விருந்து பேத்திக்கிறேன். அப்ப அப்படி இருக்கிற நேரத்திலையும் நான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அந்த கடமை எனக்கு வந்தது என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப பாருங்க என்னண்டா, அப்ப இதை எப்படி நாங்க விளங்கணும், எங்கட சொசைட்டி எவ்வளவு அதை தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறது என்று சொல்றதைத்தான் நாங்க அதுல புரிஞ்சு கொள்றோம். அப்ப இங்க நாங்க விளங்குற ஆக முக்கியமான விஷயம் என்னண்டா, அடித்தல் என்ற அந்த செயற்பாட்டை முழுமையாக மறுக்காமலும் முழுமையாக அனுமதிக்காமலும் அதை முறைப்படுத்துவதுதான் பொருத்தமான அணுகுமுறை. அதுதான் பொருத்தமான அணுகுமுறையாக இருக்க முடியும். அதுதான் உண்மையிலே நவீன கால சட்ட அறிஞர்களும் மிக நிறைய ஆரம்ப கால சட்ட அறிஞர்களும் நவீன கால உளவியலாளர்களும் இதை இந்த அடிப்படையில தான் பார்த்தார்கள். அதாவது குறிப்பாக இஸ்லாமிய உளவியலாளர்கள் இந்த அடிப்படையில தான் பார்த்தார். அடித்தல் என்று சொல்றத முழுமையாக அதை மறுக்கல், அதே நேரத்துல அதை அப்படியே முழுமையாக அங்கீகரிக்கவும் இல்லை. அப்ப அதை ஒரு சிஸ்டத்துல ஒழுங்குபடுத்தினார்கள். ஒழுங்குபடுத்தித்தான் அதை விளங்கப்படுத்தினதை நாங்க பார்க்கலாம். அப்ப அதை எப்படி ஒழுங்குபடுத்தி விளங்கப்படுத்தினார்கள் என்றதை நாங்க இப்ப சுருக்கமா பார்ப்போம். முதலாவது, அதுல அடிக்கிற என்று சொல்றத நாங்க அனுமதிச்சால் எப்ப அடிக்கிறதுக்கான வயது எல்லை எது என்று சொல்ற நேரத்துல, இப்ப பொதுவாக இஸ்லாம் அந்த பிள்ளைகள்ட பருவத்தை பிரதானமான 2 பருவங்களாக பிரிக்கிறோம். ஒன்று நாங்க சொல்லுவோம் சபி கைருல் முமையஸ், அடுத்த சபியல் முமையஸ். சபி கைருல் முமையஸ் என்றா அந்த 2 விஷயங்களுக்கு இடையில வேறுபாட்டை அதை பிரித்தறிகின்ற ஆற்றல் இல்லாதவர்களை நாங்க சொல்லுவோம் சபி கைருல் முமையஸ் என்று சொல்லி. அதாவது பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 7 வயசு வரையிலான புள்ள. நீங்க பொதுவா பார்க்கலாம் அந்த புள்ளைகளுக்கு
அந்த அந்த ரெண்டு கடையில வித்தியாசத்தை கண்டுபிடிக்க கஷ்டம். நீங்க சின்ன பிள்ளைல பாருங்க, என்னடா எல்லாத்துக்கும் இப்போ ஆட்டை கண்டாலும் பவ் என்று சொல்லும், மாட்டை கண்டாலும் பவ் என்று சொல்லும், குதிரையை கண்டாலும் பவ் என்று சொல்லும். எல்லாத்துக்கும் அந்த ஒன்றைத்தான் அது சொல்லும், எல்லாத்துக்கும் அது அது பவ் தான். அப்படி அதாவது நாயை குறிக்கிறதுக்கு சொல்லும் அப்படி. ஏன்னா அதுகளுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்ப அது ஒரு பருவம். அது கிட்டத்தட்ட 7 வயசு வரையில. அடுத்து 7 வயசுல இருந்து 15 வயசு வரையில் உள்ள அந்த பருவத்தை சொல்லுவார்கள் அஸ்ஸபி அல் முமையஸ். அவங்களுக்கு பிரித்தறிகின்ற ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அவங்க பருவ வயதை அடையாதவர்கள். இது எல்லாமே பிள்ளை பருவம் தான். இந்த ரெண்டுமே பிள்ளை பருவம். இப்ப இது இது இஸ்லாத்தினுடைய அந்த பாகுபாட்டு முறைமை, இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுடைய பாகுபாட்டு முறைமை. ஆனா உளவியலாளர்கள் இதை விட வித்தியாசமான வடிவத்துல அந்த பருவங்களை பாகுபடுத்தி இருப்பார்கள். அதை நாங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணல. இப்ப இதுல நாங்க விளங்குற இஸ்லாம் சொல்றதுல நாங்க விளங்குற ஆக முக்கியமான விஷயம் என்னடா, இந்த ரெண்டு பருவமும் 15 வயசு வரையில் உள்ள இந்த ரெண்டு பருவத்திலையும் பிள்ளைகளோட வார்த்தைகளும் சரி, அவங்களோட செயற்பாடுகளுக்கும் அவங்க நேரடியாக ரெஸ்பான்சிபிள் இல்லை என்று சொல்றதுதான் அதோட மீனிங். விளந்தானே? அதாவது அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதுக்கு அவங்க குற்றப்படுத்தப்படுவார்களா? இப்ப பெரிய ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து ஏசினா, நாங்க அது அது அதை நாங்க ஒரு 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 தவறாக பார்ப்போம். அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். நீங்க ஏன் அப்படி ஏசின என்று சொல்றதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். அல்லது அடிச்சா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். ஆனா இந்த வயசு பிள்ளைகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதுக்குரிய அந்த சட்ட ஏற்பாட்டை இஸ்லாம் சொல்லல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு முதிர்ச்சியானவர்கள் அல்ல. அதனால இந்த ரெண்டு பருவமும் வார்த்தைகளுக்கும் சரி செயற்பாடுகளுக்கும் சரி அவங்க பொறுப்பாக மாட்டார்கள். அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லை என்று சொல்றோம். விளந்தானே? அதே நேரத்தில் இஸ்லாம் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடத்தையை சீர் செய்தல் என்று சொல்றதற்கு நாங்க அடித்தல ஒரு வழிமுறையாக 10 வயசுக்கு முன்னர் அடித்தல் ஒரு வழிமுறையாக நாங்க கையாள இயலுமா என்றா கையாள இயலாது. அதை எந்த சட்டத்துறை அறிஞரும் அனுமதிக்கல, எந்த இஸ்லாமிய உளவியல் அறிஞர்களும் அதை அனுமதிக்கல. ஆனா 10 வயசுல நடத்தையை சீர் செய்வதற்கு அந்த அடித்தல் என்று சொல்றதை நாங்க ஒரு வழிமுறையாக கையாள்வதாக இருந்தால், அதை நாங்க எப்ப கையாளியலும் 10 வயசுக்கு பிறகுதான் நாங்க கையாளியலும். அது அப்படி சொல்லிப்பட்டு அவங்க சொல்றாங்கன்னா, அதுவும் உண்மையிலே எதற்காக என்று சொல்ற நேரத்தில் அவங்க சொல்ற ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க அதுக்கு பிறகு அந்த 15 வயசாகிற நேரத்துல அவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனா மாற போறாங்க. அப்ப 10 வயசுல நாங்க ஏன் அடிக்கணும் என்று சொன்னா, அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க உணர வைக்கும். அதாவது நான் தொழலண்டா அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். நான் நோன்பு பிடிக்கலண்டா அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். இன்னொரு ஆளுக்கு நான் ஒரு தவறு செஞ்சேன்டா அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் அதுக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும் என்று சொல்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களிடத்துல வளர்த்தல் தான் அதனுடைய நோக்கம் என்று சொல்வார்கள். விளந்தன? அதனால தான் அந்த 10 வயசாகின்ற நேரத்தில் அவருடைய நடத்தை சரிவரலண்டா அதற்கு இந்த அடித்தல் என்ற வழிமுறையை கையாள்வதில் தவறில்லை என்று சொல்கின்ற அந்த நியாயம் இதன் அடிப்படையில் தான் வருகிறது என்று சொல்லி அவர்கள் அதை விளங்கப்படுத்துவார்கள். இந்த கருத்தை ஓரளவுக்கு வலுப்படுத்துகின்ற வகையில 2010 ஆண்டு அளவுல அமெரிக்காட ஒரு உளவியல் ஆய்வாளர், ஒரு 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 பெண், அவ ப்ரொஃபசர் மார்கோரிகோனோ என்று சொல்ற அவட ஒரு ஆய்வுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ மிச்சம் தெளிவாக அந்த அந்த அடித்தல் என்று சொல்றது பிள்ளைகளோட மன வலிமை அதிகரிக்கிறது, அவங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட்டுகிறது, அவங்க அதுக்கு பிறகுள்ள பருவத்துல ஒரு மெச்சூரிட்டியோடு அவங்களிடத்துல வெளிப்படும். அவ கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அளவுல, அதாவது பருவ வயது அடைந்த ஒரு ஒரு நல்ல நிலைமையில கல்வியிலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி நல்ல நிலைமையில் இருக்கின்ற 200 பேர் அளவுட அந்த நடத்தைகள் அவ பகுப்பாய்வு செஞ்சுட்டு அவங்கள நிறைய இன்டர்வியூ பண்ணிட்டு தான் அவ அந்த இதை முன்வைக்கிற. அவ சொல்ற என்னண்டா, இவர்கள் அந்த அதுலயும் குறிப்பா தேர்வு செஞ்சு சின்ன வயசுல அவங்க அந்த இந்த அடிக்கப்பட்டாக்கள், அதாவது 10 வயசு காலப்பகுதிகளில் அவங்க பேரண்ட்ஸால அந்த இந்த இந்த பிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்ப இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆக்களை தான் அவ தன் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்றது.
எடுத்து போட்டு அவ சொல்றேன்டா அது அவங்களோட நடத்தையில ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொண்டு வந்து இல்லை என்று அவ சொல்லுவா. உண்மையில இவ இந்த ஆய்வை வெளியிட்ட நேரத்துல நிறைய இந்த இந்த மனித உரிமை நிறுவனங்கள் எல்லாம் கடுமையா ஆர்ப்பாட்டம் செஞ்சன. அவக்கு அதை வாபஸ் வாங்க சொன்ன, அவக்கு அதை திரும்ப ரீரிசர்ச் பண்ண சொன்ன. அப்ப அவ ரீரிசர்ச் பண்ணி போட்டும் அதே முடிவை தான் சொன்னான். விளந்தானே. ஆனா அது வாத பிரதிவாதங்களாக தொடர்ந்து போய்கொண்டுதான் இருந்தது. இந்த 2010 காலப்பகுதியில் நீங்க பார்க்கலும் அந்த காலப்பகுதியில நிறைய அந்த பேப்பர்கள்ல மேகசின்கள் எல்லாம் இந்த ஆர்கியூமெண்ட் சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் நிறைய வந்தது. அப்ப இப்படி அந்த இதுல அப்படி இன்னொரு இந்த இந்த மாதிரி ஒரு உளவியல் பக்கமும் அதுல இருக்கிறது. அப்ப அந்த இஸ்லாமிய சட்ட பகுதியில இமாம்கள் இப்படி ஒரு விஷயத்தை பேசினதுக்கு பின்னால இந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சார்ந்த ஒரு நியாயம் ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த எப்போது என்று சொல்ற நேரத்துல 10 வயதுக்கு உள்ளால் அது அனுமதிக்கப்படல. 10 வயதில் இருந்துதான் அது அனுமதிக்கப்படுகிறது. எது வரையில் அடிக்கலும் என்று சொல்ற நேரத்துல உளவியல் ஆய்வுகள்ல அதுக்கு உண்மையிலே கிளியரான ஒரு வயதெல்லை ஒன்று யாரும் சொல்லி இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் உளவியலாளர்கள் சொல்றேன்டா, இந்த டீனேஜ் என்று நாங்க சொல்லுவோமே, 10 பருவம். இந்த 10 பருவத்துல அது ஆரம்பிக்கிறது எப்ப? 13 வயசுல இருந்து, கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்ப அவங்க சொல்லுவாங்க என்றால் இந்த டீனேஜர்ஸை நாங்க ஹேண்டில் பண்றதற்கான ஆக பெஸ்ட் அப்ரோச் என்ன என்று சொன்னா, அவங்களோட நாங்க ஃப்ரெண்ட்லியாக அவங்கள அணுகிறது தான், ஒரு ஒரு நட்போட நாங்க அணுகிறது தான் அவங்கள கையாளுவதற்கான மிகச்சிறந்த அணுகுமுறை என்று சொல்வார்கள். ஒரு நாளும் அவங்கள அடிக்கிறதோ கண்டிக்கிறதோ அவங்கள நாங்க ஏசுறதோ அப்படியான ஒரு 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 கடுமையான அணுகுமுறைகள் ஊடாக ஒரு நாளும் டீனேஜர்ஸை நாங்க சரியான வழிக்கு கொண்டு வரையில. அவங்களோட சின்ன புலகளை மாதிரி நாங்க கொஞ்சி குழாவும் மேல அவங்களோட நாங்க ஒரு ஃப்ரெண்டாகத்தான் அப்ரோச் ஆகணும். பேரண்ட்ஸும் சரி, அவங்களோட டீச்சர்ஸும் சரி, அவங்களோட பாதுகாவலர்களும் சரி, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஒன்று நாங்கள் கைக்கொள்கிற நேரத்தில் தான் அவங்களோட நடத்தைகளை நாங்க சரி செய்யலும் என்று சொல்வார்கள். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் அங்கே மறைமுகமாக அடித்தலை 13 வயசுக்கு பிறகு நாங்கள் அல்லது 13 வயசுக்கு பிறகு நாங்கள் அதை கை கொள்ளக்கூடாது என்று சொல்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளால மறைமுகமாக பேசப்படுறதை நாங்கள் காணலாம். இப்ப இஸ்லாமிய சட்டத்துறைக்குள்ளால இமாம்கள் இப்படி ஒரு கருத்தை பேசுவார்கள். எத்தனை வயசு வரையில் என்று சொல்ற நேரத்துல இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஏற்கனவே நாங்க சொன்னோம் 7 வயசுல நீங்க தொலை சொல்லுங்க, 10 வயசானா தொலைலாட்டி அடிச்சு தொலை வைங்கன்னு சொல்லி. இன்னொரு ஹதீஸ் வருகிறது 7 வயசுல தொலை சொல்லுங்க, 13 வயசு ஆகியும் தொழலன்னு சொன்னா அடிங்கன்னு சொல்லி வருகிறது. இப்ப இமாம்கள் இந்த 2 ஹதீஸையும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு கருத்து சொல்வார்கள் என்றா, முதலாவது ஹதீஸ் அடித்தலை ஆரம்பிக்கின்ற வயசை சொன்னது. 2வது ஹதீஸ் அடித்தலை நிறைவு செய்கின்ற வயசை சொல்கிறது என்று சொல்வார்கள். அப்ப அதன் அடிப்படையில நாங்க அந்த அடித்தல் என்ற செயற்பாட்டை செய்வதாக இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 வருஷம் மட்டும்தான். 3 வருஷம் தர்பியத் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அடித்தல் என்றதை நாங்க ஒரு வழிமுறையாக கையாள முடியுமான பருவம் எது? 10லிருந்து 13 வரை இல்லை என்று சொல்றது. அப்படித்தான் இமாம்கள் அதை விளங்கப்படுத்தி இருக்கிறார். அப்ப எப்போது என்று சொல்ற நேரத்திலே அதிலேயும் ஒரு 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 கிளியரான ஒரு வரையறைய பேசியிருக்கிறத நாங்க பார்க்கலும். இப்ப ஒரு கேள்வி வரையிலும் என்னண்டா, இந்த 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், நாங்க சொன்னோமே 10 வயதுக்குள்ளால் உள்ள பிள்ளைகளை அடிக்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா அவங்க பல சமயங்கள்ல அடிப்பதை ஒரு பழக்கமாக வச்சிருக்கிற புள்ளைகள் இருப்பாங்க. 10 வயசுக்கு உட்பட்ட புள்ளைகள், குறிப்பாக இந்த 4, 5 வயசு, அது 7, 8, 9 என்று சொல்ற இந்த பருவத்தில் உள்ள புள்ளைகள்ல ஒரு கணிசமான நாட்கள் நாங்க பார்க்கலும் சரியான சுட்டித்தனமாக இருப்பார்கள். அப்ப அவங்க கண்டதெல்லாம் இழுத்துவாங்க, பிரட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அடிப்பாங்க, பேரண்ட்ஸுக்கும் அடிப்பாங்க, அடுத்தாக்களுக்கும் அடிப்பாங்க, எல்லாருக்கும் அடிக்கிற. அப்ப அடிக்கிறது சும்மா அவங்களோட ஒரு பிஹேவியர், ஒரு 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 அன்றாட பிஹேவியராக இருக்கும். இப்படி நிறைய புலகள் இருப்பாங்க. இது இது புலகள்ட ஒரு மோசமான விஷயம் உண்டல்ல. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்ப இவங்களை பேரண்ட்ஸ் என்ன செய்யற, நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறா, இவங்களை அடிச்சுதான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறேன். அடிச்சா பெரும்பாலும் உடனே காம் ஆகிருவாங்க.
அந்த 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 வேலையை விட்டுருவாங்க. அப்ப அதனால நிறைய பேர் அதை அடிச்சுதான் செய்ய பார்க்கிற. ஆனா இவங்களுக்கு அந்த அடித்தல் என்ற அணுகுமுறையை கையாளவே கூடாதுன்னு தான் எல்லாரும் சொல்வார்கள். அப்ப என்ன செய்யற? ஒரு 5 அப்ரோச்ச நவீன உளவியலாளர்கள், நவீன குடும்பவியல் அறிஞர்கள் இந்த 5 வகையான அப்ரோச்ச சொல்லியிருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, முதலாவது நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். எல்லா புலகளும் தங்களை எக்ஸ்பிரஸ் பண்றது, தன்னை வெளிப்படுத்துறது என்று சொல்றது ஒரே மாதிரி இருக்காது. சிலர் வார்த்தைகளூடாக வெளிப்படுத்துவார்கள், சிலர் சைகைகளூடாக, நடனங்களூடாக, அவங்க ஓடி பாயிறதனூடாக இப்படி வெளிப்படுத்துவார்கள், அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்றது அது. இன்னும் சிலர் அவங்களோட இந்த அடித்தலூடாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார்கள். அப்ப ஒருத்தர் தொடர்ந்தும் அடிக்கிறார், எல்லாருக்குமே அடிக்கிறாருண்டா அது ஒரு வகையில அவருடைய உணர்வுகள் அவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு மெத்தட் அது. அதை நாங்க விளங்கிக்கொள்வோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, உண்மையிலே அவருடைய ஒரு இந்த வழிமுறையூடாகத்தான் அவர் கூட வெளிப்படுத்துறார். அப்ப அது இன்னொண்ட காட்டுகிறது என்னண்டா, பேசுகின்ற அந்த வழிமுறையினூடாக அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அவரால முடியாமல் இருக்கிறது, அல்லது அந்த ஆற்றல் போதாமல் இருக்கிறது. அப்ப அவருக்கு நாங்க என்ன செய்யணும்டா, இந்த பேச்சினூடாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான அந்த பயிற்சியை கொடுக்கணும். அப்ப நிறைய அவரை வாசிக்க வைக்கணும், அவரை நிறைய பேச வைக்கணும், புதிய சொற்களை அவருக்கு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி வார நேரத்தில் என்ன நடக்கும்டா, அப்ப அவர் படிப்படியாக அந்த அந்த தண்ட உணர்வுகளை வெளிப்படுத்துற அந்த எக்ஷன்ல இருந்து இந்த எக்ஷனுக்கு மாற தொடங்குவார். விளங்குதானே? அப்ப அந்த பேச்சு சரளமாக வராதவர்கள், அவர்களுடைய அந்த உணர்வு வெளிப்பாடு இந்த செய்கையினூடாக வரும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க இந்த பகுதியை வளர்த்து விடுவதனூடாக அதை பேலன்ஸ் பண்ண முடியும் என்று சொல்லுவார்கள். அது முதலாவது அப்ரோச். ரெண்டாவது அவங்க அடிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே நாங்க ஆறுதலாக, நிதானமாக அவர்களோட பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளணும். அது உடனே நடக்கணும். அதாவது, மகன், இது அடிக்கிற விஷயம் அல்ல, பேசித்தான் நாங்க தீர்க்கணும். தானே? அதாவது நாங்க அடிக்கிறது என்று சொல்றதை விட பேசி ஒரு விஷயத்தை செய்யறது தான் முக்கியம். அதுதான் ஆக பெஸ்ட் வழிமுறை என்று சொல்றத அவங்களுக்கு விளங்குற மாதிரி அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அடிக்கிறதால வர பாதிப்புகள் என்ன, அது செய்யக்கூடாத விஷயம், அது இன்னொருத்தருக்கு நோகும், வலிக்கும் என்று சொல்ற, அப்படி அவங்களுக்கு எது விளங்குமோ அப்படி அவங்களுக்கு கட்டாயம் விளங்கப்படுத்தணும். அது ரெண்டாவது அப்ரோச். மூன்றாவது அப்ரோச் சொல்வார்கள் என்றா, அவர் இப்படி அவர் இப்படி இந்த அடிக்கிறார் என்று சொல்றதுல எங்களுக்கு மறைஞ்சிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா, இப்ப நாங்க சொல்லுவோம் மனிதர்களுடைய டேலண்ட் என்று சொல்றது, எல்லாருடைய டேலண்ட்டும் ஒரு இடத்துல இல்லை. ஒருத்தருக்கு நாவல அவருடைய டேலண்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஆர்ட் பண்றதுல அவருடைய டேலண்ட் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துவார்கள். இந்த அடிக்கிற இயல்பு, ஓடிப்பாயிற இயல்புள்ளாக்களோட டேலண்ட் மோஸ்ட்லி எங்க இருக்கிறது? அவரோட கையிலையும் கால்லையும் தான் இருக்கு. இப்படியான ஆக்கள் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆக்களாக வர முடியும், பெரிய ஸ்டார்ஸாக மாற முடியும். விளத்தானே? அப்ப அவருடைய உடல் சார்ந்த விளையாட்டுகள், செயற்பாடுகள்ல அவரை நாங்க கூட ஈடுபடுத்தணும். ஏன்னா அவருடைய டேலண்ட் அங்கதான் ஃபோக்கஸ் ஆக இருக்கிறது. அப்ப நீச்சல் பட்டு பண்ணலாம், நிறைய ஸ்போர்ட்ஸுகள்ல அவருக்கு விருப்பமான ஸ்போர்ட்ஸுகள்ல அவரை பிஸி ஆக்கலாம். அப்படி வார நேரத்துல அவர் என்ன செய்வாரு? அவர் அந்த அவருடைய அந்த டேலண்ட்டை பயன்படுத்துறதுக்கு ஒரு களம் கிடைக்கிறது. அப்ப இந்த அடிக்கிற விஷயத்திலிருந்து அவர் வெளியில வந்துருவார். அது மூணாவது. நாலாவது சொல்றேன் என்னண்டா, அவருக்கு எப்பவுமே நாங்க இந்த பாசிட்டிவான ஸ்டோரிஸ் அவரோட நிறைய பேசணும். அது சஹாபாக்களோட காலத்துல விஷயங்களாக இருக்கலும், நவீன காலத்துல விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நாங்களே ஒரு கதையோண்டு உருவாக்கி சொல்றதாக கூட இருக்கலாம். அப்ப பாசிட்டிவ் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாமே அவரோட நாங்க இந்த பாசிட்டிவான கதைகளை பேசணும். அதனூடாக நாங்க மென்மையான வழிகளைத்தான் கையாளணும், மென்மையான வழிகளூடாகத்தான் நாங்க இலக்குகள் அடையணும். ஒரு நாளும் அடுத்தாக்களை நாங்க ஹேர்ட் பண்ணப்படாது, அவங்கள காயப்படுத்தப்படாது என்று சொல்ற விஷயங்களை அவர் புரிஞ்சு கொள்ற மாதிரிக்கான ஸ்டோரிஸை அவரோட ஷேர் பண்ணணும். அது நாலாவது அப்ரோச்.
5வது எப்போ சொல்லுவாருங்கடா, அந்த நாளும் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு செட் ஆகலன்னு சொன்னாப்புல நல்ல வழிமுறை வந்து இந்த மார்ஷல் ஆர்ட். அவர் அப்படியான ஒரு ஃபீல்டுக்கு நாங்க அனுப்பி விட்டுறது. தானே மார்ஷல் ஆர்ட். மார்ஷல் ஆர்ட் தெரிந்தானே, இந்த கராட்டி, குங்ஃபு, இப்படி இந்த இந்த மாதிரியான விஷயங்கள். இதுல இருக்குன்னு இந்த மார்ஷல் ஆர்ட்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை நிதானப்படுத்துறது அது. நாங்க நினைக்கிறோம் அது வந்து ஒரு மனுஷனை வந்து அரகண்டா மாத்துறது. அப்படி இல்லை. அது ஒரு மனுஷனை நிதானப்படுத்துறது. அதாவது நாங்க தாக்குதல் எப்ப செய்யணும், எப்ப அட்டாக் பண்ணணும், எப்ப டிஃபென்ஸ் பண்ணணும் என்று சொல்றது அழகாக பயிற்றுவிக்கின்ற ஒரு கலை தான் இந்த மார்ஷல் ஆர்ட் என்று சொல்றோம். அதுல ஈடுபடுறாக்களுக்கு இது நல்லா தெரியும். அப்ப அது வந்து அந்த புள்ளையை உண்மையிலே நிதானப்படுத்தும். அப்ப இது நாங்க அந்த வகையான புள்ளைகளோட கையாள வேண்டிய ஆக முக்கியமான ஒரு வழிமுறையாக இந்த நவீன உளவியலாளர்கள் இதை பேசுவார்கள். ரெண்டாவது அந்த வரையறை என்ன, அல்லது ரெண்டாவது இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு சொன்ன ரெண்டாவது விஷயம் என்ன? அடிப்பது என்ன காரணத்துக்காக அடிக்கணும், அது சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் இதுல இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. அது பிறகு நாங்க இந்த விஷயத்துக்கு வருவோம். இல்லைங்க, அந்த வீடியோட சவுண்டை நான் இல்லாமாக்கினேன். இன்னொரு முறை பாரு. விளங்கிட்டு தானே? சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்திக்கிறாங்க வாப்பா மகள்கள் எல்லாம். மகன் வந்து சாப்பாட்டு தட்டை தூக்கிட்டு வரார். அவர் நல்ல சந்தோஷமா ஆடி பாடி தூக்கிட்டு வரார். வந்து அப்படியே சாப்பாட்டு தட்டை கீழே போட்டுடுறார். இது மாதிரி இது போல ஒரு விஷயம் எங்கட வீட்டில் நடந்தா என்ன நடக்கும்? இப்போ இது குவைத்தில் உள்ள ஒரு அரபி வீட்டில் நடந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு இது மாதிரி 100 கிடைக்கும். 100 சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டில் இறைச்சி கறியோட சாப்பாடு தின்றாக்களுக்கு அதை அப்படியே சட்டியோட கொண்டு வந்து கவுத்தினா எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி சூழல்ல அந்த புள்ள என்ன அநியாயமாக அடி வாங்குறது தான் நிறைய நடக்கும். ம் இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். என்னண்டா, பிள்ளைகள் அது சக்தியை மீறி நடந்த அல்லது அவர்கள் வேண்டுமென்றே செய்யாத ஒரு செயலுக்கு அடித்தல் என்றது மட்டுமல்ல, தண்டனை என்ற வகையில கண்டிப்பது கூட தவிர்க்கப்பட வேண்டியது. தானே? அப்ப இவை போன்ற தவறுகள் எல்லாருக்கும் நடக்கலும். உம்மமார்ட கையிலிருந்து சாப்பாடு கீழே விழுந்தது இல்லையா? வாப்பமார்ட கையிலிருந்து விழுந்தது இல்லையா? தாராளமா நடக்கிற விஷயம். தவறுதலாக பர்பஸ்லி நடக்கிற ஒரு விஷயம் உண்டா இது? இல்ல. அப்ப அவங்களோட சக்தியை மீறி நடக்கிற ஒரு விஷயம், வேண்டுமென்றே செய்யல. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு நாளும் நாங்க கண்டிக்கிறதும் கூடாது, தண்டனை கொடுக்கிறதும் கூடாது. தானே? பலர் சொல்வார்கள், அப்படியான விஷயத்துல நாங்க சிரிப்பதும் கூடாதுன்னு தான் சொல்லுவார். தானே? அப்ப என்ற ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, ருஃபி அல் கலம் அன் உம்மத்தி அல் ஹத்தஉ ஒன் நிசியானு ஒமஸ்துக்ரிஹு அலை. அதாவது என்னுடைய உம்மத்துல குற்றம் பிடிக்கப்படாத, அதாவது குற்றமாக கருதாத 3 விஷயங்கள். ஒன்று, தவறுதலாக ஒரு வேலையை செய்தல். 2வது, மறதியாக ஒரு வேலையை மறந்து போய் ஒரு வேலையை செய்தல். அடுத்தது, நிர்பந்தத்தில் ஒரு வேலையை செய்தல், ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு ஒரு வேலையை செய்தல். இந்த 3 நிலைமைகளும் அல்லாஹு தாலா குற்றமாக கருத மாட்டான் என்று சொல்லி. அப்ப அல்லாவே குற்றமாக கருதாத போது நாங்க எப்படி அதை குற்றமாக கருதுற? அப்ப இது நாங்க என்ன காரணத்துக்காக தண்டித்தல் என்று சொல்றதுல நான் சொன்ன முதலாவது விஷயம். அப்ப என்ன காரணங்களுக்காக அடிக்க இயலும்? நாங்க சொன்ன 10 வயசுக்கு பிறகு அப்படி அடிக்கிறதாக இருந்தா என்ன காரணங்களுக்காக செய்ய முடியும் என்றா, ஒரு தவற வேண்டுமென்றே தொடராக செய்கின்ற நேரத்துல அது வேண்டுமென்றே செய்யவும் வேணும், தொடராக நடக்கவும் வேணும். 2வது, கடமைகள்ல தொடராக கவனஈனமாக இருக்கிறார். இப்ப நாங்க ஏற்கனவே தொழுகையில சொன்னது மாதிரி தொடராக நாங்க எல்லா முயற்சியும் செஞ்சதுக்கு பிறகும் தொடராக கடமைகள்ல கவனஈனமாக இருக்கிறார். அது அந்த சந்தர்ப்பத்துல அடுத்தது, அடுத்த ஆக்களுக்கு வேண்டுமென்றே அநியாயம் செய்கிறார், அநீதி இழைக்கிறார் என்று இருக்கின்ற போது,
அடுத்து அடித்தல், தள்ளிவிடுதல், அடுத்தாக்களோட அந்த உடைமைகளுக்கு அவங்களோட பொருட்களுக்கு சேதம் விளைவித்தல் போன்ற இன்னொருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தவறுகள் இருக்கின்றனவே, அதை அடுத்தாக்களுக்கு செய்கின்ற நேரத்துல அது இதெல்லாம் இப்படியான சூழ்நிலைகள்ல நாங்க அடிப்பதற்கு முடியும். அது இப்ப நாங்க சொன்னோம் 10 வயசுக்கு பிறகு 10 வயசுக்கு பிறகு. அடுத்தது மூன்றாவது சொன்ன அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு சொன்ன எந்த நோக்கத்துக்காக அடிக்கலும் அது சம்பந்தமாக இமாம்கள் பேசுற நேரத்துல என்னண்டா, நாங்க நடத்தையை சீர்படுத்தல் என்ற நோக்கம் மட்டும் தான் இருக்கணும். அவர் ஒரு தவறு செஞ்சாரு அல்லது அவர் ஒரு ஒரு நடத்தையை சரியா செய்யறாரு இல்ல, அப்ப அதை சரி பண்ணணும்ன்றது தான் எங்களோட பர்பஸாக இருக்கணும். ஏன் நாங்க அடிக்கிறோம் என்ற எங்களோட பர்பஸ் என்ன, அதுதான் பர்பஸாக இருக்கணும். அது ஒரு நாளும் இந்த மாதிரி அமைஞ்சிடப்படாது. என்ன, எங்களோட கோபத்திட விளைவாக அதை இருக்கலுமா? அப்படி இருக்க இயலாது. கோபத்துல நாங்க அடிச்சிடுறோம், அதுவாக இருக்க இயலாது. அடுத்தது பிள்ளை அவமானப்படுத்துற நோக்கத்துல இதனால இப்படித்தான் அவனுக்கு நாங்க செய்யறோம் வேலை என்று சொல்லி பிள்ளை அவமானப்படுத்துற நோக்கத்துல நாங்க செய்யலுமா? அது அது கூடாது. அடுத்தது அடுத்தாக்களோட முன்னிலையில எங்கட ரெஸ்பெக்ட பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி அடிக்கிறது, இப்படி மீக்கிற. அப்ப அந்த மாதிரி அது அமையவும் கூடாது. அடுத்தது அடுத்த பிள்ளைய திருப்திப்படுத்துறதுக்கு இவர் அடிக்கிறார், அதுவும் நடக்கக்கூடாது. அடுத்தது எங்கட கரைச்சல் தாங்கலாம், அந்த பிள்ளையோட கரைச்சல் தாங்கலாம நாங்க அடிக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான பர்பஸுகளுக்கு நாங்க அந்த அடித்தலை ஒரு கருவியாக பயன்படுத்தவே கூடாது. அப்போ சரி செய்தல், அந்த பிள்ளையோட நடத்திய சீர் செய்தல் என்று சொல்ற அந்த காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்வார்கள். அடுத்து நாலாவது இத சொன்ன விஷயம், இதுக்கான வரையறைகள் என்ன அடித்தலின் போது என்ன வரையறைகள் கையாள அங்க சொன்ன பாருங்க. அதுல ஒரு 9 வகையான வரையறைகள் சொல்லி, இதெல்லாம் ஆரம்ப கால இமாம்கள் சொன்ன வரையறைகளா பாருங்க, எவ்வளவு தூரம் அதை டீட்டெயிலா பேசிக்கிறாங்க. முதலாவது அடித்தல் என்று சொல்றது எங்கட முதலாவது அந்த அணுகுமுறை ஐக்கியலுமா இல்ல, கடைசி ஆயுதமாகத்தான் அதை நாங்க பயன்படுத்துவோம். அது முதலாவது சொன்னார்கள். ரெண்டாவது காயங்கள் ஏற்படையலாம், எலும்பு முறிவுகள் வார அளவு கட்டிக்கலுமா, விறகு கட்டை எடுத்து காலுக்கும் கைக்கும் ஓங்கி ஓங்கி அடிக்கிற மாதிரி அடிக்க அப்படியேலாம். எலும்பு அதே மாதிரி தோல்ல நிறமாற்றங்கள் ஏற்படுற மாதிரி எந்த அளவுக்குண்டா நவீன உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், இப்ப நீங்க கையை வச்சு இப்படி ஓங்கி அடிச்சா அப்படி கொஞ்சம் சிவப்புக்கு நல்ல அந்த அந்த நல்ல ஃபேரான ஆக்கள்ல நல்ல தெளிவாக விளங்கும், ஒரு சிவப்பு நிறமாற்றம் ஒன்று ஏற்படும். நல்ல ஓங்கி அடிச்சா கையில சிவப்பாக நீல நிறமாக எல்லாம் மாறுமே, அந்த மாதிரி நிறமாற்றங்கள் ஏற்படையலாம். அப்ப நவீன உளவியலாளர் சொல்லிட்டு அந்த சிவப்பு நிறமாற்றம் கூட வரக்கூடாது, அப்படி வந்தாலும் அது பிள்ளை என்று சொல்வார்கள். அதே மாதிரி முகத்துக்கு அடிக்க இயலாது, தலைக்கு அடிக்க இயலாது, எங்களோட பிறப்புறுப்புகளுக்கு அடிக்க இயலுமா இயலாம். இது மாதிரி பாதிப்பு ஏற்பட முடியுமான இடங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரே இடத்துல தொடர்ந்து அடிக்கிறா, கன்னத்துக்கே தொடர்ந்து அடிக்கிற அல்லது கைக்கே முதுகுக்கே தொடர்ந்து அடிக்கிற, ஒரே இடத்துக்கு தொடர்ந்து அடிக்கவும் கூடாது. அடுத்து இடைவிடாது தொடர்ந்து அடிக்கவும் கூடாது, அடிச்சு கொண்டே இருக்கிற அப்படி அடிக்கவும் கூடாது. 3 தடவை தான் அடிக்கலும். அப்ப சிலை மாம்கள் சொன்னார்கள், அது 10 வரையில போக முடியும் மட்டும் சிலர் சொன்னார்கள். ஆனா அதிகமானவர் சொன்னார்கள் 3 அடிதான், அதுக்கு மேல் அடிக்க கூடாதுன்னு சொன்னார். அடுத்து பள்ளமாக அடிக்க, ஓங்கி பள்ளமா அடிக்கிறா இல்ல, மெதுவாத்தான் அடிக்கணும் என்று சொல்வார்கள். அடுத்து கையை உயர்த்துதலும் தேவைக்கு அதிகம் உயர்த்த கூடாது, அப்போ ஒரு சாதாரண அளவுக்கு உயர்த்தி தான் அடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கொஞ்சம் இல்லைங்க அந்த சார்ஜில் போட்டுக்கொள்றதுக்கு. ஓகே, அடுத்து அதுல கடைசியா சொன்ன பாருங்க 9வது, அந்த நாங்க அடிக்கிறண்டா இப்ப தடியை பயன்படுத்துறோம்னு சொன்னா அந்த தடியிட அது சராசரி நீளம் இருக்கணும், மிச்ச நீட்டமா இருக்கவும் கூடாது. சராசரி நீளம் தடிப்பமும் கூட ஒரு சராசரி தடிப்பமாகத்தான் அது இருக்கணும். அடுத்து மிச்சம் மெல்லியதாக இருக்கும் படாது, மிச்சம் தடிப்பானதாக இருக்கும் படாது. அந்த அந்த தடியில கம்பி
ஆணிகள் போன்ற அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஒரு தடியாக இருக்கப்படாது. அடுத்த மிச்சம் காய்ஞ்ச தடியாக இருக்கவும் படாது, மிச்சம் ஈரமான தடியாக இருக்கவும் படாது. அப்ப எவ்வளோ தூரம் டீட்டெயிலா பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப சும்மா கண்டனிடமாய் வந்த கோபத்துக்கு கையில கிடைக்கிறத வச்சு அடிக்கிற ஒரு விஷயம் உண்டு அல்ல. அது ஆரம்ப கால இமாம்களை இவ்வளோ டீட்டெயிலாக அதை பேசி இருக்கிறார்கள். அடுத்து நாங்க சொன்னோமே அடிக்கிறது கடைசி ஆயுதம் உண்டு. அப்ப அடிக்கிறதுக்கு முந்தி என்னவெல்லாம் செய்யலும் அதையும் பேசினார்கள். அவங்க சொன்னாங்கண்டா பிள்ளைக்கு முன்னால், இது நவீன கால உளவியலாளர்கள் தான் இதை மிச்சம் டீட்டெயிலா பேசியிருக்கிறார்கள். பிள்ளைக்கு முன்னால ஒப்பிட்டு பேசுறது இல்லை, இன்னொரு ஆளை சும்மா நாங்க புகழ்றோம். அந்த புள்ள மாஷா அல்லாஹ்னு நல்லா படிக்குது பாருங்க, நல்ல நல்ல புள்ள நான் சொல்லி இவரு கேட்கிற மாதிரிக்கு அப்படி சொல்றேன். ஒப்பிட்டு பாரு அந்த புள்ள படிக்கிற உனக்கு மட்டும் என்னன்னு சொல்லி ஒப்பிட்டு கேட்கறது அல்ல. இன்னொரு ஆளோட நாங்க பேசிக்கொண்டு சும்மா அந்த புள்ளையை புகழ்ந்து பேசுறோம் அவரோட காது கேட்கறதுக்கு. அடுத்து அவர் ஒரு தவறு செய்யற நேரத்துல நாங்க முகத்தை திருப்பி எங்களோட கோவத்தை காட்டுறோம். அதுவும் அந்த பிள்ளைக்கு ஒரு மெசேஜ். அடுத்து முறைச்சி பார்க்குறோம். நாங்க அந்த சாதாரண பசங்க உருக்கி பார்க்குறோன்னு சொல்லுவோமே, அப்படி அந்த உருக்கி நாங்க பார்க்குறோம். அடுத்து பிள்ளை விரும்புகிற ஒரு விஷயத்தை நாங்க கொடுக்கறது இல்லை. இந்த காலத்துல ஃபோன் தாரல, நீங்க இப்படி செய்யறே உங்களுக்கு ஃபோன் தர மாட்டோம். அல்லது அவங்களோட பேசாம வைக்கிற, அவங்களோட கோவம் என்னோட பேசவான. அப்ப அதுவும் கூடினது எவ்வளோ 3 நாளைக்கு தான், அதுக்கு மேல அப்படிக்கப்படாது. அடுத்து அவங்க வேண்டாம் என்று சொல்றது, அதாவது அவங்க செய்யற அந்த விஷயத்தை செய்யப்படாது என்றதை உணர்த்துகின்ற வகையில நாங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ரஃபா பேசுற. அப்படி பேசுற நேரத்துல அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு விளங்குமா இது செய்யப்படாது என்று சொல்லி. அடுத்து அந்த அவங்களுக்கு நாங்க எச்சரிக்கிற, வார்ன் பண்ற அந்த அந்த விஷயங்கள். அடுத்தது அவங்களோட கைய அல்லது காத அல்லது இந்த தோள் பட்டைய கொஞ்சம் நாங்க இப்படி அழுத்துற பிடிச்சி, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு வலிக்கும் தானது. அப்படி நாங்க அந்த அழுத்துற, இந்த காதை பிடிச்சி இப்படி நாங்க அப்படி அந்த அழுத்துற. அடுத்தது அட்வைஸ் பண்றோம். இப்படியான இந்த எல்லா வேலைகளும் செய்து அவை பலனளிக்காத போதுதான் அடித்தல் என்ற வழிமுறையை கையாள முடியும் என்று சொல்றது தான் உளவியலாளர்கள் சொல்ற ஆக முக்கியமான விஷயம். அடுத்து அடிக்கிற நேரத்துல என்ன விஷயங்கள் எங்கட கவனத்துக்கு வரணும். இது குறிப்பாக நவீன உளவியலாளர்கள் பேசின முக்கியமான சில பாயிண்ட்ஸ் பாருங்க. நவீன காலத்துல நாங்க முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதுல அவங்க சொன்னடா, அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கப்படாது. அது உங்களோட மேல இருக்கிற அந்த ட்ரஸ்ட நம்பிக்கை இல்லாம செஞ்சிடும். அடிக்க மாட்டேன்னு சொன்னா அடிக்கப்படாது. வாங்க அடிக்கிறல்ல, வாங்க பயப்படவான வாங்க என்று சொல்லி போட்டு வந்ததுக்கு பிறகு பிடிச்சிட்டு அடிக்கிற அந்த வேலை செய்யப்படாது. அடுத்து அடிக்க முன்னர் என்ன நிலையில் பிள்ளை அந்த தவறை செஞ்சது, அந்த தவறுக்கான காரணம் என்ன, அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அவங்க எந்த சிச்சுவேஷன்ல அதை செஞ்சாங்க, அவங்களுக்கு உண்மையிலே அந்த அவங்கள நல்லா டிகர் பண்ணி தாங்க இல்லாத ஒரு நிலைமையில சில வேலை செஞ்சிருப்பாங்க அந்த தவறு. அப்ப என்ன காரணம், அதை தெரிஞ்சு கொண்டு அடிக்கிறதா இல்லையான்னு முடிவெடுங்க. அடுத்து செய்ய கஷ்டமான ஒரு வேலையை பிள்ளை செய்யல என்பதற்காக வேண்டி அடிக்கிறா. உதாரணமா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரல என்றதுக்காக வேண்டி அடிக்கிறா, அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடத்துல 100 எடுக்கல என்றதுக்காக வேண்டி அடிக்கிறா, அல்லது குறிப்பிட்ட பாடத்துல ஃபெயில் ஆன என்றதுக்காக வேண்டி அடிக்கிறா. செய்ய கஷ்டமான ஒரு வேலையை செய்யலன்றது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. அடுத்து தவறு முதல் தடவை நிகழ்கின்ற நேரத்தில் அடிக்கலுமா, ஏலா, அது செய்யக்கூடாது. அதே மாதிரி பிள்ளை நேசிக்கின்ற ஒருவருக்கு முன்னால நாங்க அடிக்கப்படாது. பிள்ளையோட ஒரு ஃப்ரெண்ட் ஒண்டிப்பாங்க, அல்லது பிள்ளை மிச்சம் விரும்புகின்ற இப்ப அப்பாவோ அல்லது உம்முமாவோ, இந்த ஆக்கள் பிள்ளைகள் மிச்சம் விரும்புகின்ற ஆக்கள், அல்லது பிள்ளையோட ஒரு டீச்சர், இவங்க அப்படி அவங்க விரும்புகின்ற ஆக்களுக்கு முன்னால நாங்க அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கப்படாது. அதே மாதிரி தண்டனைய, குறிப்பாக இந்த அடிக்கிற தண்டனைய பெற்றோர் தான் வழங்குவோம். அதை இன்னொரு ஆளை வச்சு செய்யப்படாது. சகோதரர்களை வச்சு நீ அடி என்று சொல்லி, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நீங்க அடிங்க என்று சொல்லி இந்த மாதிரி வேலை செய்யப்படாது. அதே மாதிரி அடிக்கிறதுல பயன் இல்லை, இவருக்கு அடிச்சு சரி வராது என்று கண்டா அதுக்கப்புறம் அடிக்க வானம் என்று அது விளைவை தருது இல்லை. அடிக்கிறது ஒரு வழிமுறை மட்டும்தானே, நாங்க சீர்திருத்துற நோக்கத்துல தானே அடிக்கிறோம். அந்த அடிக்கிறதுனூடாக சீர்திருத்தம் நடக்குது இல்லைண்டா அதை செய்யறதுல என்ன பிரயோசனம், செய்யக்கூடாது. அது பயனில்லைன்னு கண்டா விட்டுரும். அடுத்து ஒரு நாளும் கோவத்தோடு இருக்கிற நேரத்துல நீங்க அடிக்க வேணாம். பேரண்ட்ஸ் கோவத்தோடு இருக்கிற நேரத்துல
பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும் என்ற ஹதீஸ்ல வருது. இப்ப இந்த ஹதீஸோட லா யக்தியன்ன பைன இஸ்னைனி வஹுவ கத்பான், இது நாங்க 2 பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்ற நேரத்துல கூட கோவத்தில் இருக்கிற நேரத்துல சொல்லப்படாது என்றா அது சரியாக அமையாது. விளங்குதானே? அதே போல அடிக்கிற நேரத்துல உணர்ச்சி வசப்பட வேணும். நாங்க சில வேளை அடிக்க தொடங்க கொள்ள நாங்களே டென்ஷன் ஆயிடுவோம். அப்ப இன்னும் இன்னும் நிறைய அடிச்சுப்படும். அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதே போல அடிச்சிட்டு பிள்ளை அமைதி அடைகிறதுக்கு முந்தி போய் மன்னிப்பு கேளு என்று சொல்ற அந்த அப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணப்படாது. அது பிள்ளைய நாங்க இன்சல்ட் பண்ற விஷயம். அப்ப அவங்க ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகு கூப்பிட்டு, மகன் நீங்க செஞ்சது பிள்ளை தானே, நீங்க அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணணும் தானே, நீங்க அவங்கள்ட்ட போய்த்து சொரி சொல்லுங்க என்று சொல்லி அது நீ அன்பா ஆதரவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அடிக்கும் போதும் அடித்த பின்னரும் அழக்கூடாது என்று சொல்லி பொத்துவாய சத்தம் வரப்படாது என்று சொல்லி அப்படி அடிக்கிற பாங்கிக்கிற நாங்க முந்தைய சின்னத்துல ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எங்கட ஒரு சேரோண்டு அப்படி அப்படி செய்வார். சத்தம் வரப்படாதுன்னு சொல்லி அடிப்பார். ஆட்கள் வாயை பத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி செய்யக்கூடாது சொல்ற. அதே மாதிரி அடிச்சதற்கு பிறகு பிள்ளையோட நலனுக்காகத்தான் நீங்க அதை செஞ்சீங்க என்று சொல்றத பிள்ளைக்கு உணர்த்தணும். அந்த வகையில பிள்ளையோட சிரிங்க, அவங்கள பார்த்து புன்னகை புரியுங்க, அவங்கள அதை மறக்கடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்தது, அடிச்ச பிறகு அந்த தவற ஒரு நாளும் திரும்ப ஞாபகப்படுத்த வேணும். அதை மறந்துடும். அவங்க தவறு செஞ்சதையும் நாங்க தண்டிச்சதையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடாது. அந்த தவறை நாங்க திரும்ப திரும்ப சொல்லி காட்டுற அவருக்கு, நீங்க இப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்கன்னு அப்படி செய்யப்படாது. அதை நாங்க அதனோட பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு தானே, அதனோட அதை விட்டுருவோம். அதே மாதிரி இப்படி ஒரு விஷயத்தையும் பேசுவார்கள். இந்த அடிக்கிற நேரத்தில் அவங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினா அடிக்கிறத நிப்பாட்டணும் சொல்லி இது ஒரு ஹதீஸை வச்சு தான் இப்படி சொன்னார்கள். அதாவது அந்த இதா பரப அஹதுக்கும் ஹாதிமஹு ஃபதகரல்லாஹ ஃபர்ஃபஉ ஐதியக்கும், உங்கள யார் சரி உங்களோட பணியாளுக்கு நீங்க அடிச்சா அவங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினு சொன்னா நீங்க கையை உயர்த்துறீங்க, அதாவது அடிக்க வானம் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. இந்த ஹதீஸை வச்சு இந்த கருத்தை சொல்வார்கள். இந்த விஷயம் புள்ளைகளுக்கு தெரியுமா, நல்லா இருக்கும். ஹைர். இப்ப சொல்லுங்க, இதுக்கு பிறகு புள்ளைகள் அடிக்கிறா? இப்ப இவ்வளோ இந்த ஒழுங்குகளை பேணி உண்மையிலே அடிக்க இயலுமா? இயலா. அடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, பிராக்டிகலி சாத்தியம் இல்லை. அப்ப உண்மையிலே அடிக்கிறதுக்கு இயலா. அப்ப அடிக்கிறேன்னு சொல்ற விஷயத்த அப்ப இஸ்லாம் எப்படி சொன்னது என்று சொன்னா, அத ஒரு வெரி ஃபோக்கஸான ஒரு விஷயம் உண்டாக, நடத்திய சீர் செய்தல் என்று சொல்ற ஒரு விஷயம் உண்டாக, மிக நிதானமான ஒரு நிலைமையில நாங்க மிகவும் கவனமாக தேடி பார்த்து காரணங்களை விஷயங்களை அறிஞ்சு அந்த அவர்கள் உணர்கின்ற வகையில கொடுக்கின்ற ஒரு ஒரு தண்டனை அல்லது சீர்திருத்துகின்ற ஒரு முயற்சி, அப்படியான ஒரு வழிமுறையாகத்தான் இஸ்லாம் அதை சொல்லி இருக்கிறது. அப்படி இல்லாம கண்டனிட மாதிரி கொடுக்கின்ற ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல அந்த அடித்தல் என்று சொல்ற அந்த அணுகுமுறை. அப்ப இஸ்லாம் எவ்வளவு தூரம் அதை ஒரு 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 முறைப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி அதை விளங்கப்படுத்தி இருக்கிறது என்று சொல்றது தான் நாங்க இதுல காண்றோம். அப்ப இதுல ஜாசிம் முத்தவா அவர் சொல்ற ஒரு ஒரு சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். அவர் ஒரு தடவை ஜெர்மன்ல நடந்த ஒரு ஒரு ஆய்வு மாநாட்டுல அவருக்கு ஒரு இஸ்லாத்துல பிள்ளைகள் அடித்தல் சம்பந்தமான ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது ஜெர்மன்ல. அப்போ அவர் அரபு மொழியில தான் அவர் அதை சப்மிட் பண்றாரு. அந்த கட்டுரையை அவர் சப்மிட் பண்றதை கிட்டத்தட்ட ஒரு 12 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அந்த ஆடியன்ஸ்ல அப்படி வித்தியாசமான பல லாங்குவேஜை பேசுகிறாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்போ இவர் அந்த அந்த அவரோட சப்மிஷனை முடிச்சதுக்கு பிறகு 2 லேடிஸ், அவர் சொல்ற பெரும்பாலும் ஜெர்மனியோ அல்லது ஏதோ 2 நாட்டை சேர்ந்த 2 லேடிஸ் அவங்க சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வரப்போறோம். அப்ப இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்ப அவர் கேட்டாராம், என்ன என்ன ரீசன் என்று சொல்லி. அப்ப அவங்க சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அடித்தல் என்று சொல்ற, அதுலயும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு அடித்தல் என்று சொல்றதற்கு இவ்வளோ ரெகுலேஷன் சொன்ன
ஒரு ரிலிஜனையும் எங்களுக்கு தெரியாது, ஒரு அந்த ஒரு சட்ட புத்தகத்தையும் எங்களுக்கு தெரியாது. அப்படி நாங்க எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்ப அப்படியான ஒரு சட்ட புத்தகம் எங்க சரி இருக்குதா? எந்த நாட்டோட லோல சரி இந்த அளவு டீட்டெயிலாக அதை ரெகுலேட் பண்ணின ஒரு ஒரு சட்ட புத்தகம் ஒன்று இல்லை. அதே மாதிரி எந்த ரிலிஜன் வேற எங்களுக்கு தெரிஞ்ச ரிலிஜன்ல அப்படி ஒன்று நாங்க பார்த்தில்ல. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இஸ்லாம் இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறது என்று சொல்றதை நாங்க காண்றோம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன அப்ப இவர் சொல்றாரு என்னடா, அப்ப இந்த விஷயம் கூட அது இவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அவங்கள கவருகின்ற ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் ஒன்றாக இருந்திருக்கிறது என்று சொல்லி. அப்ப இது அப்ப இந்த இஸ்லாம் சொன்ன இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நாங்க பார்க்குற நேரத்தில் விளங்குறேன்னாண்டா, இஸ்லாம் அதை எவ்வளவு நெரோவான ஒரு ஸ்பேஸ்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு அது பயன்படுத்தப்படுகின்ற அந்த எல்லைகள்ல இஸ்லாம் அதை ஒரு நாளும் அனுமதிக்கல. அப்ப அதுதான் நாங்க விளங்க கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். அப்ப அந்த வகையில இது நாங்க இதோட எல்லா ரெகுலேஷனையும் பார்க்குற நேரத்தில் ஒரு விஷயம் விளங்குறேன்னா, இது உண்மையிலே அந்த இப்ப இருக்கின்ற எங்கட மெச்சூரிட்டியோட வச்சு பார்க்குற நேரத்துல இதை செய்யலுமா எங்களால? இந்த இந்த ரெகுலேஷனுக்குள்ளால நின்று செய்யலுமான்னு உண்மையிலே செய்யல. அப்படி செஞ்சா ஆரம்பகால இமாம்கள் சொன்ன அந்த நாங்க சொன்னோமே அந்த அடிக்கிற நேரத்துல கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று இமாம்கள் பேசினது, அந்த விஷயங்களை சொல்லி போட்டு அவங்க சொன்னாங்க, இந்த ஒவ்வொரு அந்த ரெகுலேஷனை மீறினால் அந்த தந்தைக்கு அந்த அல்லது அந்த குறிப்பிட்ட பாதுகாவலருக்கு தண்டனை கொடுக்கணும் என்று பேசினார்கள். என்னடா அது எல்லை மீறல், எல்லை மீறினா தண்டனை கொடுக்கணும் என்று சொல்வார்கள். அப்ப 3 அடிக்கு கூட அடிச்சா தண்டனை கொடுக்கணும், அவங்க அடிச்ச இடத்துல தொடர்ந்து அடிச்சா தண்டனை கொடுக்கணும் என்று சொன்னார்கள். அப்ப பாருங்க என்னென்றால், அப்ப இஸ்லாம் அந்த 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 விஷயத்தை எவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசியிருக்கிறது. அப்ப அதுல விளங்குற என்னண்டா, நாங்க எங்கட இப்ப இருக்கிற மெச்சூரிட்டிக்கு ஏற்ப அதை செய்யறதுக்கே உண்மையிலே இது நல்ல ஈமான் உள்ள, நல்ல நிதானமான, நல்ல மெச்சூர்டான ஒரு பேரண்டால தான் இது செய்ய முடியும். அப்ப அந்த வகையில இந்த மாதிரி விஷயத்தை நாங்க எவ்வளோ கவனமாக நிதானமாக அணுக வேண்டி இருக்கிறது என்று சொல்றதை தான் நாங்கள் இதில் விலையும் கொள்ள முடியும். இதுதான் உங்களோட நான் ஷேர் பண்றதுக்கு இருந்த பிரதானமான அம்சங்கள். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.